Hi friends, வணக்கம். வெல்கம் டு வனி குக்கிங் அண்ட் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் தீபாவளி ஸ்வீட் ரெசிபீஸ் வரிசையில் பாதுஷா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க. இந்த பாதுஷா வந்து நம்ம கடையில் தான் வாங்கணும் அப்படிங்கிறது இல்லாமல் வீட்டிலையே ரொம்ப ஈஸியாக அதுவும் குறைஞ்ச இன்க்ரீடியன்ஸை வச்சு ரொம்ப குயிக்காகவே பண்ணிடலாங்க இந்த ஸ்வீட் ரெசிப்பியை. எப்படி வந்து அந்த பாதுஷாவை நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படிங்கிறதையும் வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாதுஷா ரெசிபி பண்ணுறதுக்கு நமக்கு மெயினான இன்க்ரீடியன்ட்ஸ்னு பார்த்திங்கன்னா மைதா மாவு தான். இதை வந்து 1 கப் போல் மைதா எடுத்து வச்சுருக்கேன். அதில் நம்ம நெய் வந்து சேர்த்துக்க போகிறோங்க. நெய் இல்லைன்னா டால்டா வந்து சேர்த்துக்கலாம். கடையிலலாம் வந்து டால்டா தான் சேர்த்துக்குவாங்க. நம்ம வந்து இன்றைக்கி நெய் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் போல் நெய் சேர்த்துருக்கேன். கூடவே கொஞ்சமாக பேக்கிங் சோடா வந்து சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வந்து முதல்ல மிக்ஸ் பண்ணிடலாம். அந்த நெய், அந்த பேக்கிங் சோடா எல்லாமே நல்லா மாவில் பிளெண்ட் ஆகிற மாதிரி நல்லா கைட்டை வந்து பெசரி விட்டுக்கோங்க. அதுக்கடுத்து நம்ம வந்து தண்ணி விட்டு நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். நல்லா கெட்டியாக நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி தான் பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி நல்லா விரல்ட்டே வந்து நல்லா மாவெல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் இன்னொரு ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ஸ் வந்து சேர்த்துருக்கேங்க. அது என்ன அப்படின்னா பவுடர் சுகர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் ஒரே ஒரு ஸ்பூன் போல் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து நம்ம பாதுஷாவுக்கு ஒரு நல்ல கலர் கொடுக்கும். அதோடவே ஒரு லைட்டான ஸ்வீட் டேஸ்ட்டு வந்து உங்களுக்கு கொடுக்கும். அதனால் அது வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்பூன் சேர்த்து அதையும் நல்லா பெசரி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம கெட்டியாக வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம வந்து ஒரே டயத்துலேயே வந்து தண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா வந்து மாவு வந்து நம்ம நினச்ச பதத்துக்கு கிடைக்காது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நீங்கள் வந்து இந்த மாதிரி கெட்டியாக நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சதுக்கப்புறமா இதில் நம்ம வந்து ஒரு 1/2 மணி நேரம் வந்து ஊற விட போகிறோம். அதுக்காக மேலே வந்து நெய் தடவி இதை ஒரு மூடி வச்சு ஒரு 1/2 அன் ஹவர் போல் அப்படியே விட்டுறலாம். மினிமம் வந்து ஒரு 1/2 அன் ஹவர் வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு மாவு நல்லா சாஃப்ட் ஆகும். இப்போ 1/2 அன் ஹவருக்கு அப்புறமா நம்ம பாதுஷா வந்து ஷேப் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம என்ன சைஸில் பண்ண போகிறோமோ அந்த சைஸில் மாவு எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி மினி பாதுஷாவாக தான் பண்ணுறேன். அதனால் கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு அது நல்லா உள்ளங்கையில் வச்சு நம்ம நல்லா தேய்ச்சிட்டு நல்லா சர்க்கிள் பண்ணதுக்கப்புறமா இதை கையிலே வந்து மேடான பகுதி இருக்கும் பார்த்திங்களா, அந்த இடத்துல வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா நல்லா ஈவனாக வந்து உங்களுக்கு ஷேப் வந்து கிடைக்கும். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி நம்ம குலோப் ஜாமுக்கெலாம் அழுத்தி இது பண்ணுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி நல்லா 2-3 டைம் நல்லா அழுத்தி உருட்டிட்டு மேடான பகுதியில் வச்சுட்டு நீங்கள் வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு நல்லா வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம உளுந்த வடையிலலாம் ஓட்டை போடுற மாதிரி ஒரு ஃபிங்கரை வச்சு நல்லா அழுத்தி விட்டிங்க அப்படின்னா நமக்கு பாதுஷாவோட ஷேப் வந்து கிடச்சிரும். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு ஹோல் போட்டு நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதே மாதிரியே நம்ம எல்லா பாதுஷாவையும் ஷேப் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ இதை எண்ணெயில் பொரிச்சு எடுக்க போகிறோம். அதுக்கு எண்ணெயை சூடு பண்ணியாச்சு. எண்ணெய் வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்க வேண்டாங்க, ஓரளவுக்கு ஹாட்டாக இருந்தால் போதும். ஏன் அப்படின்னா நமக்கு வந்து மேலே வந்து கருக ஆரம்பிச்சிடும், உடனே உள்ளே வந்து வேகாமல் இருக்கும். அதனால வந்து நம்ம ஒரு மிதமான சூட்டில் இருந்தால் நமக்கு போதும். அதுவும் இந்த மாதிரி சிம்மில் வச்சுக்கோங்க. நம்ம போட்டவுடனே வந்து இந்த மாதிரி மேலே வராது, உங்களுக்கு அடியில் தான் இருக்கும். கொஞ்சம் சூடாக ஏற உங்களுக்கு வந்து மேலே வந்து மிதக்க ஆரம்பிக்கும். அதுதான் வந்து உங்களுக்கு கரெக்டான பதம். பாருங்கள், இப்போ நம்ம பாதுஷா எல்லாமே மேலே எழும்பி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கரண்டி வச்சு இந்த மாதிரி திருப்பி விட போகிறோம். நம்ம மெயினாக நம்ம கவனிக்க வேண்டியது ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுக்கணும். ஃபுல்லாக வச்சோம் அப்படின்னா நம்மளோட பாதுஷா வந்து மேலே வந்து நல்ல கலர் சேஞ்ச் ஆயிரும், ஆனால் உள்ளே வந்து உங்களுக்கு வேகாமலே இருக்கும். அதனால நம்ம சிம்மில் வச்சு தான் இதை வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணணும். இப்போ நல்லா அப்பப்போ திருப்பி விட்டோம் அப்படின்னா நமக்கு சூப்பரான பாதுஷா வந்து ரெடி ஆயிரும். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட இன்னொரு சேனலான வனி கோலம், அதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வந்து கரண்டிட்ட திருப்பி விடணும். அப்போ தான் நமக்கு பாதுஷா வந்து 2 சைட்லேயும் நல்லா ஈவனாக குக் ஆகும் உங்களுக்கு. இப்போ கலர் வந்து ஓரளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு பார்த்திங்கன்னா. இந்த மாதிரியே நம்ம வந்து திருப்பி விட அது நல்லாவே வந்து உங்களுக்கு கலர் வந்து சேஞ்ச் ஆகும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஒரு கோல்டன் கலருக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம இதை எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். அதே டயத்தில் எண்ணெயும் வந்து அப்படியே அடங்கிருச்சு பார்த்திங்களா. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துட்டோம்னா கரெக்டாக இருக்கும் நமக்கு. இதே மாதிரியே நம்ம வந்து எல்லா பாதுஷாவையும் வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம்.
நம்மளோட சேனலில் ஏற்கனவே தீபாவளி ஸ்வீட் ரெசிபீஸ்லாம் போட்டிருக்கோம். அதோட லிங்க்லாம் கூட நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பாதுஷாலாம் ஃப்ரை பண்ணி வச்சாச்சு. இப்போ இதுக்கு சுகர் சிரப் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 1 கப் போல் சுகர் சேர்த்துருக்கேன். கூடவே 1 கப் போல் தண்ணி சேர்த்து நல்லா அதை கரைச்சி விட்டுறலாம். இப்போ சுகர் வந்து நல்லா கரைஞ்சாச்சு. இதை நம்ம வந்து சிறப்பாக ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு வந்து எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குலோப் ஜாமுக்குலாம் எப்படி திக்காக இருக்கும் பார்த்தீங்களா, நல்லா பிசு பிசுன்னு இருக்கும் இல்லையா, அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வந்து இதை காய்ச்சி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு பதம்னு பார்த்திங்கன்னா அரை கம்பி பதம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணி பார்க்கும்போது நமக்கு ஃபார்ம் ஆகும், ஆனால் ஃபுல்லாகாது, பாதியில் வந்து கட் ஆயிரும். அந்த மாதிரி இருக்கிறதா வந்து அரை கம்பி பதம்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நம்ம வந்து இதை காய்ச்சி எடுத்தாச்சு. பாருங்கள் கலரை எப்படி சேஞ்ச் ஆகிருக்குன்னு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கொஞ்சமாக ஃப்ளேவருக்காக ஒரு அரை மூடி போல் ரோஸ் எசன்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேங்க. ரோஸ் எசன்ஸ் இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஏலக்காய் தூள் வந்து கூட சேர்த்துக்கலாம். இப்போ அதில் சூடாக இருக்கும்போதே நம்ம வந்து இந்த பாதுஷா பொரித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து சேர்த்துற போகிறோம். இதை சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் நேரம் ஊற விட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட பாதுஷா வந்து ரெடி ஆயிருங்க. நல்லா 2 சைட்லேயுமே கொஞ்சம் நேரம் நீங்கள் வந்து ஊற விடுங்க. அப்போ தான் நல்லா வந்து அந்த சுகர்லாம் வந்து நல்லா உள்ளே போகும் உங்களுக்கு. நல்லா இந்த மாதிரி திருப்பி விட்டு நல்லா சோக் பண்ணணும். 1/2 ஹவர்லேருந்து ஒரு 1 ஹவர் வரைக்கும் நீங்கள் வந்து இதை வந்து சோக் பண்ணிக்கலாம். சோக் பண்ணிட்டு நம்ம அந்த சுகர் சிரப்லேருந்து நம்ம வெளியே எடுத்துடலாம். இந்த மாதிரி திருப்பி விட்டு 2 சைட்லேயுமே வந்து நம்ம சுகர் சிரப்பில் ஊற விட்டுக்கணும். அப்போ தான் வந்து 2 சைட்லேயுமே நல்லா சுகர் வந்து இறங்கும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், இதை ரிமூவ் பண்ணிடுறேன். ரொம்ப சூப்பரான பாதுஷா நம்ம வீட்டிலே ரெடி பண்ணியாச்சுங்க. இனிமேல் பாதுஷா வேணும்னா கடையில் போய் வாங்காமல் வீட்டிலே ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாங்க. பாருங்கள் எப்படி அட்டகாசமாக இருக்குன்னு. கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு ஃபீட்பேக்கில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.